அவள் தேர்ந்தெடுத்த காதல் கதை தோட்டத்தில் வந்த அந்நியன். குழந்தை பருவம் முதல் ஐலா காதல் என்பது கற்பனைகளில் மட்டுமே இருப்பதாக நம்பினாள். அது படம் போல, கவிதை போல. ஆனால் அந்த பிற்பகலில் அவரது அத்தை வீட்டு ரோஜா தோட்டத்தில் காற்று மெதுவாக காற்றாடி ஆட்டிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அவன் தோன்றினான். அவன் ஒன்றும் வித்தியாசமான செயல்களில் ஈடுபடவில்லை. ஒரு சுவரை சாய்ந்து என்று ஒரு புத்தகத்தை படிக்க தொடங்கியிருந்தான். கையில் ஒரு டீ கப், முகத்தில் அமைதியான பார்வை. அந்த பார்வையில் ஒரு தனித்துவம் இருந்தது. அது நேராக ஐலாவின் இதயத்தை தொட்டது. அவள் திரும்பி பார்த்ததும் அவனது பார்வை அசையவில்லை. அவள் முகம் சிவந்தது. அவன் பார்வையில் இருந்து விலகினாள். நெஞ்சில் ஒரு புதிய உணர்வு பிறந்தது. அவனது பெயர்தான் தெரியவில்லை. ஆனால் அந்த நாளில் இருந்து அவளது கனவுகளில் அவன் இருந்தான். 2 வாரங்களுக்கு பிறகு ஐலாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. மாப்பிள்ளை பார்த்து விட்டோம் என்று அம்மா சொன்னார்கள். நல்ல குடும்பம், பொறுப்புள்ளவன், நம்மை வீட்டுக்கு ஏற்றவன். ஐலா எதையும் கேட்கவில்லை. காதல் எதுவும் தேவையில்லை என நினைத்தாள். நம்பிக்கை, பொறுமை, குடும்ப மரியாதை எல்லாம் தேவை என்று நினைத்தாள். திருமண நாளில் நெருடலான விஷயங்கள், அவளது மனதின் மௌனம், அவைதான் நிரம்பி வழிந்தன. மணமகனின் முகம் எப்போதும் போல பிரயாணம் செய்யும் முகம்தான். நான் இம்ரான் என்று அவன் சொல்லிய போது அவள் மௌனமாக சிரித்தாள். அதற்கு பின்னால் நின்றவன் அவன்தான். ரோஜா தோட்டத்தின் அவன், ரேயான். அவளது மனதின் முதலாவது மழை அவள் நெஞ்சின் ஓசை நிறுத்தியது. அந்த இரவில்தான் ஐலா புரிந்து கொண்டாள். தன்னை புண்படுத்தும் திருமண வாழ்வு தொடங்கிவிட்டது. ஆனால் இதயம் இன்னும் மறக்கவில்லை.